ப்ளீஸ் எனக்காக. ஆமா, பாப்பா கம்பி மேல நடக்க போகுது. ஆமா, எங்க மஞ்சு என்ன வளையத்துல நுழைய போறா. இவ்வளவு பெரிய வளையத்துக்கு எங்க போறது? நல்லா சவுண்ட் வைங்கனே, பேஸ் ஷார்ப்பு. கொஞ்சம் 2 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி எல்லாமே வைங்க. அதுல தமிழே, யுத்தத்தில் வானிலிருந்து பிறப்பாய், ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நெடுக்கு வளர்மதியின் பேய் வணக்கம், உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம். நல்லா நல்ல ஒரு ஜோரா கைதட்டுங்க. ஆமா, நல்ல ஜோரா கைதட்டுங்க. நடுவுல ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை இருக்கு. என்ன பெருமை? தஞ்சாவூர்ல ராஜகோபுரம், மதுரையில மல்லிகைப்பூ, மலப்புரம்ல முறுக்கு, திண்டுக்கல்ல புட்டு, திருநெல்வேலியில அல்வா, திருப்பாச்சியில வீச்சல்வா, திருப்பூர்ல பனியன், ஈரோடுல மஞ்சள், சேலம்ல மாம்பழம், தூத்துக்குடியில உப்பு, அப்பளத்தூர்னாலே எங்கள் நட்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரர்கள் வாழ்கின்ற ஊர். நல்லா கைதட்டுங்க. நல்லா கைதட்டுங்க. என்ன பாப்பா பேசுறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? காலையில 5 மணிக்கு ஒட்டகத்துல பஸ் ஸ்டாண்டுல விற்பாங்க. லேகியா சார், 5 நிமிஷம் எல்லாம் கவனிங்க சார், 1 நிமிஷம் சார், பஸ் போனா கிடைக்காது, போனா வந்தா கிடைக்காது, 5 நிமிஷம் எங்க லேகியத்தை பாருங்க. அக்கா நான் பேசுறது அப்படியே இருந்துச்சு. இல்ல, அதுதான் உண்மை. ஆனா பட்டிமன்றத்துல நடுவருக்கு கைத்தொழில் இருக்குதுங்கிறது. நான் எப்பவும் தனியா போக மாட்டேன், கூட்டணியோட தான் போவேன். நடுவுல இத்தனை பேர் இங்க காத்துட்டு இருக்காங்க, என்னங்க காரணம்? மஞ்சுநாதன் டீ குடிக்க போறான்னு எங்க காரணம். சின்ன குட்டிகள் இப்ப கை தட்டிட்டு என்ன காரணம்? என்ன காரணம்? எங்க அன்பு அண்ணன் உட்கார்ந்து ரசிச்சிட்டு இருக்காரு, என்ன காரணம்? என்ன அவரு கேப்சா போடுறது எனக்கு தான் தெரியும். இத்தனை இளஞ்சிங்கங்களும் இத்தனை ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து காத்துட்டு என்னமா காரணம்? ஆனா ஒண்ணு, ஏன் நம்ம உட்கார்ந்து இருக்காங்க, ஏன் உட்கார்ந்து ஏன் நாம உட்கார்ந்து இருக்கோம்? ஏன் நாம? ரெண்டுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன? காசை கொடுத்துட்டுமேன்னு அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. மறக்காம அந்த காசை குறையாம வாங்கிட்டு போனோம்னு நாம உட்கார்ந்து இருக்கோம். இந்த டீலிங்ல தான் சேர்த்து இசைக்குள்ள 2 பேர், அது வெயிட்டான இசைக்குள்ள. நடுவுல அதெல்லாம் இல்லைங்க, ஒரே காரணம் தான். புன்னகை அரசி KR விஜயா மாதிரியே ஒரு புள்ள வந்திருக்கு. பாரு, உன்னை பார்த்தா புழுங்க அரிசி மாதிரி கூட இல்ல, நீ எங்க புன்னகை அரசிங்க? அக்கா புன்னகை அரசி KR விஜயா மாதிரி இருக்குன்னு நினைக்கிற பெண்கள் கை தட்டுங்க. நம்ம இத்தனை கேவலமா இங்க மஞ்சளை பேசிட்டு போயிருக்கோம், இது நம்ம வேண்டாம். நம்ம ஜெயிக்க ஜெயிக்க போறோம். நீ பேசணும்னா கை தட்டின ஆயா பூரா உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. இதே ஆண்கள் சொல்லுங்க, ஆள் பாக்குறதுக்கு பரவ முடியுமா மாதிரி இருந்தா கை தட்டுங்க பாப்போம், கை தட்டுங்க. எங்க எங்க ஆண்கள் இங்க வாரியா? இங்க இருக்கா இல்லையா எல்லாரும்? இவங்க பின்னணியில இருக்கனாலதான் நிகழ்ச்சி முன்னாடியா போகுது. நான் என்ட்ரில அந்த கோயில் வாசல்ல இருந்து நடந்து வரும்போது ஒரு தாத்தா என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? எங்கடா சிரிப்பழகி ஸ்னேகா மாதிரியே ஒரு புள்ள வந்திருக்குது பட்டிமன்றம் பேச. ஸ்னேகாவா? ஆமாங்க. ஐயோ, ரிட்டையர்டான கேஸ் பூரா உனக்கு சப்போர்ட் பண்ணது தாத்தா ஆயா எல்லாம். எனக்கு இருந்துட்டு போகாது. ஏன் ஆயா உனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? இப்ப நான் சொன்னா என் தலைவன் கை தட்டுவானா இல்லையா? ஆயாவுக்கு ஒரு ஆயா சப்போர்ட் பண்ணதான செய்யும். அவன் கவனிக்கல. ஏன் கவனிக்கல? அவன் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஆயா மாதிரி தானே தட்டுவான். ஐயோ, ஸ்னேகா மாதிரி இருக்கிற புள்ள ஆயா மாதிரி என்ன எப்படி தட்டுவாங்க? என்ன பேச்சு? அக்கா பெண்கள் ஒருத்தர் ஜோரா கை தட்டுங்க. நம்ம கை தட்டுங்க. கை தட்டுங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கு. கை தட்டுங்க. கை தட்டுங்க மக்களே. எப்படிப்பட்ட மக்கள் முன்னாடி வந்து என்ன பேச்சு பேசிட்டு போறீங்க மஞ்சுநாதன்? நீ குடுறா டீயை சுருன்னு. எப்படிப்பட்ட சமூகத்துக்கு முன்னாடி பேசிட்டு? எப்படிப்பட்ட சமூகம்? ஏர் பிடித்து நிலத்திலும் உழுவோம், வாள் பிடித்து போரும் செய்வோம், விவசாய குடியும் நாங்க தான், கொங்கு வேளாள குடியும் நாங்க தான், கலாச்சாரம் கவுண்டர்களுக்கு மிக ஆழம், கௌரவத்திற்கே நாங்க தான் அடையாளம் சொல்லக்கூடிய கொங்கு இனத்து முன்னாடி வந்து நீங்க சொன்னது உண்மைமா? இது உண்மைன்னு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் சொல்றேன். ஏதோ கொங்கு வட்டாரங்களில் மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்த நம் சமூகத்தின் குரல் வருகின்ற மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க போகிறது என்றால் எவ்வளவு பெருமையான விஷயம். கைதட்டல் கொடுங்க. நடுவுல ஒரு அழகான சமூகத்துக்கு முன்னாடி பேசுறாங்க. கொங்கு மண்டலத்துல இந்த கவுண்டரத்துல வந்து எத்தனை பேர் 40 வயசுல கல்யாணம் ஆகாம இருக்காங்க தெரியுமா? இளஞ்சிங்க எல்லாம் ஏன் காத்துட்டு இருக்காங்க? இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக காத்து இருக்கக்கூடிய கூட்டம் பாருங்க. பின்னாடி ஒரு கூட்டமே உட்கார்ந்துருக்காங்க. இது 40 வயசு கூட்டமா? இது இல்லைங்க, அடுத்த தலைமுறைங்க. இவன் 4 வயசுல உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு தலைமுறை சொல்றேங்க. நடுவுல அப்படி கல்யாணத்துக்காக காத்திருக்கிற கூட்டமா? ஏய் டவுசரு, டேய் ஏங்க இன்னும் இந்த சின்ன பசங்க நினைக்கிறீங்களா? சாதாரணமா நினைக்காதீங்க. சின்ன பசங்க தாங்க நம்ப முடியாது. பெரியவங்க அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல வெளியில வாசல்ல சும்மா இருக்காங்க. என்ன செஞ்சா? போற வர பிள்ளையெல்லாம் டீசிங் பண்ற குரூப் இந்த குரூப். ஏன் டீசிங்? திருப்பி பாருங்க அந்த மூஞ்சி. அவன் டீசிங் பண்ணலன்னா இது பொக்குன்னு போயிரும் தான் அவன் டீசிங் பண்ண. தட்ட மாட்டாங்க. ஏன் தட்ட மாட்டாங்க? என்ன சொல்றோம்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. புரியல. நடுவுல இவனை சாதாரணமா நினைக்காதம்மா. போன இந்த மார்ச் மாதம் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி நேராக வந்தான் என்னோட மாணவன், மாண்புமிகு மாணவன் மாரிமுத்துன்னு பேர். அவருக்கு கூட தெரியும். என்னடா மாரிமுத்துன்னு? நம்ம மாரிமுத்து இல்ல, அவன் சும்மா வந்த மாரிமுத்து. உண்மையிலுமே வந்து ஐயா
இன்னைக்கு 2 நல்ல காரியம் பண்ணிருக்கேன், ஒரு 10 ரூபா பணம் கொடுங்கன்னா. டேய், நீ என்னைக்குடா வாழ்க்கையில நல்ல காரியம் பண்ண? நீ பண்ணது பூரா அயோக்கியத்தனம் தானடான்னு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்க மாணவே. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? மனுஷனா பிறந்தா மாணவனா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியமாவது செய்யணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இன்னைக்கு 2 நல்ல காரியம் பண்ணிருக்கேன், 10 ரூபா காசு கொடுங்கன்னா. 10 ரூபாய கொடுத்தேன். என்ன நல்ல காரியம் பண்ணிருக்கேன்னு. ரோட்ல போனா ஒரு பெரிய மனுஷன் அடிபட்டு கிடந்தார், ஆஸ்பத்திரியில சேர்த்தேன்னா. வேற என்னடான்னு, ஒரு பெரிய குண்டு கல்லு நடு ரோட்ல கடந்தது, தூக்கி போட்டேன்னா. அவன் அந்த பெரியவனுக்கு எப்பறா அடிபட்டுச்சுன்னு. நான் தூக்கி போட்ட கல்லு அந்த ஆள் மண்டை மேல விழுந்துச்சுன்னா. அதான் அந்த குரூப் தான். அந்த குரூப்ல யாரா டீச்சர்னா வழிகாட்டினது. ஹலோ, பாத்தீங்களா? தப்பு செஞ்சா நம்மள கோத்து விடுறதா உங்களுக்கு வேலையா போச்சு. இந்த வழிகாட்டுதல் தான் இப்படி விளைஞ்சிருக்கு. எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட பெண்கள்? பெண்கள் சிரிச்சாதான் அழகு. எங்க அப்பனுக்கு பெண்கள் முறைச்சாலே அழகுன்னு அவங்க உட்கார்ந்து முறைச்சிட்டாங்க. பாத்தீங்களா? அப்பல இருந்து உன்னை மறைச்சுக்கிட்டே இருக்கு. முறைச்சா கூட எங்க பெண்கள் அழகுதான். நடுவுல நல்ல நிமித்த பாருங்க. உங்களை பத்தி 4 வரி கவிதை. நல்ல அவ்வளவுதான் உயரம். உயரமே அவ்வளவுதான். கால் எட்டுதா? ஏன் நீ வந்து சூழ் பட போறியா? இல்ல இல்ல இல்ல, எங்க அண்ணன் போடுவார். நடுவுல புகழின் பின்னால் நீ போனால் பொய்மான், உன் பின்னால் புகழ் வந்தால் எஜமான், அப்போதுதான் நீ அதற்கு எஜமான். கவிதை வரிகளுக்கேற்ப நிஜமானாகவும் எஜமானாகவும் விட்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. நான் தான் எஜமானா? நம்ம டீமுக்கே இவன் தான் எஜமான். நடுவரே, அப்படிப்பட்ட நடுவர் முன்னாடி பேசிட்டு இருக்கோம். இலக்கிய உலகின் முடி சூடாமலனாக விட்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே. நன்றிமா. நடுவர் அவர்களே, எத்தனை டிகிரி படிச்சிருக்கீங்க? நான் MA, MPhil, B.Ed, CGT, PhD. அடே சாமி, நிறைய டிகிரி படிச்சிருக்கீங்களே. எத்தனை வெளிநாடு போயிருக்கீங்க? கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சேன், ஆனதுக்கு அப்புறம் ஒன்றும் படிக்க முடியல. என்னைக்குங்க நம்ம வந்து இவங்க என்னம்மா விலங்குனால விலங்குலையும் தான் 21 வெளிநாடுகள். 21 வெளிநாடு போயிருக்கீங்க. எத்தனை பட்டிமன்றம் பேசியிருக்கீங்க? ஏறக்குறைய ஒரு 4000 பட்டிமன்றங்கள். 4000 பட்டிமன்றம் பேசியிருக்கீங்க. 21 வெளிநாடு போயிருக்கீங்க. 6 டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஆமா. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா? தம்பி, ஒரு பட்டிமன்ற நடுவருக்கு வந்த சோதனையை பாத்தியா? அப்பனூத்து மக்கள் சாட்சியா சொல்றேன், நீ என்ன வேணாலும் கேள்விகள் நான் பதில் சொல்றேன். அப்பனூத்து பெண்கள் சார்பா நான் சொல்றேன், உங்களால பதில் சொல்ல முடியாது. அப்பனூத்து ஆண்கள் சார்பா நான் பதில் சொல்றேன், நீ கேள்வி. அக்கா போட்டி வச்சுக்கலாமாக்கா? நம்மள இழிவா தானே பேசுனாங்க. 5 பவுனுக்கா? 5 பொண்ணா? யார் அந்த 5 பொண்ணு? ஏன் பேசலையா? மைக்கை கீழே வச்சுட்ட. இது 5 பவுனா? ஆமா. தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு கடையில் 50 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு வந்ததான் இது 5 பவுனா? எங்க மஞ்சன்ட்ட கொடுங்க, கரெக்டா சொல்லுவார். தம்பி பாரு, என்னடா ரொம்ப ஒத்து பாக்குற? கேடியா? இதா? இது அசல் தங்கமா? அப்ப நம்ம பக்கம் நீ அக்கா சொல்ல மாட்டாருக்கா? நம்ம பெண்கள் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம ஜெயிக்கிறோம். முட்டிக்கும் போது நாங்க ஜெயிச்சதால வீட்டுக்கே போறோம். நீ ஜெயிக்கிற. 21 வெளிநாடு போயிருக்கீங்க, இத்தனை பட்டிமன்றம் மேல பேசிருக்கீங்க, 6 டிகிரி முடிச்சிருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுங்க. 7 டிகிரி. ஆமா. 21 வெளிநாடு, 6000 மேடை, 20 வருஷம் ஆசிரியர். என்ன பார்த்து சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்ச் தான். அண்ணமா அப்பனூத்து 5 பவுன். 5 பவுன். இப்ப நான் கேள்வி கேட்பேன், அது கரெக்ட்டா பதில் சொல்லணும். நீ கேளு. ஐ டோன்ட் நோன்னா என்ன? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோன்னா என்ன? எனக்கு தெரியாது. எங்க இத்தனை பட்டிமன்றம் பேசிருக்கீங்க, 4000 வெளிநாடு போயிருக்கீங்க, 21 வெளிநாடு போயிருக்கீங்க, 7 டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒண்ணும் தெரியாத நடுவுல கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க. மச்சானா கை தட்டுங்கா. ஒண்ணுமே தெரியாதாமா? ஐ டோன்ட் நோன்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதாங்க? ஒண்ணும் தெரியாத நடுவுல கூட்டி கொண்டு உட்கார வச்சு பாப்பா நீ தெரியுமா இல்ல? ஐ டோன்ட் நோன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஒண்ணும் தெரியாத நடுவுல அங்க கூட்டி வந்து உட்கார தெரியுமா? எனக்கு என்ன படிச்சிருக்க? நான் பிகாம் சிஏ, எம்காம் சிஏ, பிஏ, பிஎட். பிகாம் சிஏ, பிகாம்ல சிஏ படிச்சிட்டீங்களா? அப்புறம் எம்காம்ல போய் சிஏ படிச்ச? ஒழுங்கா படிக்க மாட்டியா? சரி, டிகிரி அப்படிதாங்க படிச்சேன். எம்காம் சிஏ எல்லாம் படிச்ச. பிஏ. எத்தனை வருஷமா பேசுற? நான் ஒரு 13 வருஷமா. 13? அந்த நம்பரே ஆகாது. சரி, 13 வருஷமா பேசுற. ஆமா. இத்தனை படிச்சிருக்கிற. எத்தனை வருஷமா டீச்சரா இருக்க? நான் ஒரு 20 வருஷமா டீச்சரா இருக்கேன். சரி, இப்போ அதே நம்ம அப்பனூத்து மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ சொல்றியா? கேள்வி கேளுங்க. உனக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். இங்கிலீஷ்ல தானே நீ என்ன கேட்ட? ஆமா. இப்போ அதே இங்கிலீஷ்ல நான் உனக்கு கேட்கிறேன். ஐ நோன்னா என்ன? இந்த 1 பவுன். கொண்டா கொண்டா கொண்டா. தம்பி இதுவாது தேருமான்னு பாரு. அதுவும் தேரும், எல்லாம் கோல்டு தான். கனமாத்தா இருக்கு பாரு. எங்க பெண்கள், அப்பனூத்து பெண்கள் எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. கதை கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். என்னங்க? ஐ
ஐ நோ அப்படின்னா என்ன? எனக்கு தெரியும். அப்ப சொல்லு, அப்ப சொல்லு பாப்பா. ஐ நோன்னா என்ன தெரியுமில்ல, சொல்லு. ஐ நோன்னா என்னம்மா? எனக்கு தெரியும். அப்ப சொல்லு, சொல்லு. கைதட்டு தரலாம், கைதட்டு கைதட்டு கைதட்டு. அக்கா நம்ம கம்பெனிக்கு லாபம், கம்பெனிக்கு லாபம் எடுத்து கடைசியில வித்த காட்டுறான். உனக்கெல்லாம் என்ன தெரியும் நான் கை தட்டுறேன்? அவனுக்கு எல்லாமே தெரியும், அமைதியா இருந்தீங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும். இங்க ஒரு 5 பேர் சத்தம் போட்டுட்டாங்க, இப்ப அங்க சைடுல ஒரு ஒருத்தர் சேர்ந்துட்டாங்க. ஆமா, இந்த டவுசர்லாம் ஒரு பேண்ட கூட்டணிக்கு சேர்த்துட்டாங்க இப்போ. அக்கா நீங்க போய் எனக்கு ஐயோ அந்த பாப்பா பாரு, வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுன்னு அப்படி சிரிக்குது. 5 பவுன் போச்சு, ஒரு பவுன். தம்பி அமைப்பாளர்ங்கிற முறையில நீ நாளை வச்சுக்க, எனக்கு ஒண்ண கொடுத்துரு. என்ன உள்ள தூக்கி வச்சிட்டாரு? ஆமா, கம்பெனிக்கு அன்பன் அப்படியே பார்த்து வாங்கி கொடுத்து. அவருக்கு அரை பவுன் வராத, அவர் கேப்சா போட்டுக்கிட்டு இருக்காரு. The world's fastest trouser wearing Mr. Manjunath flying on stage. பிச்சு போடுவேன் பிச்சு. பட்டிமன்ற அப்பனூத்துல நடக்குதா, அமெரிக்காவில் நடக்குதா? நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். இங்க இருக்கிற என்னுடைய பாமர தமிழர்களுக்கு பைந்தமிழில் பேசு. அக்கா நான் பேசுற இங்கிலீஷ் புரியுதா இல்லையாக்கா? என்ன புரிஞ்சது? எங்க சொல்லுவா போ. The world's fastest trouser wearing Mr. Manjunath. தமிழ்ல பேசு. பிச்சு போடுவோம் பிச்சு. என்ன தம்பி ஆளை கூட்டு வந்திருக்க? தமிழ்ல பேசுறதுக்கு ஆள் புடிச்சிட்டு வாடான்னு கேட்டா இது இங்கிலீஷ்ல பேசுது. ஏன் நீங்க ஏன் உனக்கு தான் இங்கிலீஷ்ல பேச தெரியும்னு நினைக்கிறியா? எனக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியாதா? பேச தெரியாதுங்க, உங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க. என்னப்பா வாய்ப்பு இல்லைங்குது? தமிழ் வாத்தியார் இங்கிலீஷ்ல பேசுவியா? ஒரு தமிழ் ஆசிரியர் ஆங்கிலத்தில் பேச முடியாதுன்னு நினைக்கிறியா? வாய்ப்பு இல்லைங்க. இதே அப்பனூத்துல பட்டுக்கட்டலாமா? பேசுங்க. உண்மையா சொல்றேன், பந்தயம் வைக்கலாமா? வைக்கலாம் வைக்கலாம். அன்பண்ணே, இங்க கேப்சா போடுறத விட்டுட்டு எனக்கு கவனிங்க. நான் இப்படி உண்மை மட்டும் பேசிட்டே இருக்கிறாங்க, சம்பளம் வேணாங்க. கை தட்டிட்டாங்களே, சம்பளம் வேணாங்க. இப்ப நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், பாப்பா நீ கை தட்டு எனக்காக. கை தட்டுன்றா என் பிள்ளை, உண்மையா சொல்றேன். எங்க வீட்டு பிள்ளை கை தட்டு. தட்ட மாட்டாங்க, பெண்கள் தட்ட மாட்டாங்க, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 வரி தானே பேசுறேன், நான் 4 வரி பேசுறேன், தொடர்ந்து பேசுறேன். என்னடா என் கையை தலைவன் தட்டிட்டாங்க? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. கையை தேய்ச்சு ஒரு எங்கடா பின்னாடி பட்டதேரி காணா? அவன் தூங்க போயிட்டான். இல்ல அவன் எங்கடா? உண்மையா சொல்றேன். இப்ப 4 வார்த்தை fluent பேசுவீங்களா? fluency நான் ஸ்டாப்பா மிஸ்டேக் இல்லாம பேசுறேன். நான் ஸ்டாப்பா? எனி கிராமட்டிக்கல் எரர் இல்லாம பேசுறேன். நீங்க பேசுற இங்கிலீஷ் அனைத்து பூரா இந்த மாதிரி நீ பேசுற இங்கிலீஷ் எங்க சொல்லு. The world's fastest trouser wearing Mr. எந்த Manjunath. வெங்காயத்துக்கு அது புரிஞ்சுதா? இப்ப நான் சொல்றேன், 4 வார்த்தை நான் பேசுறேன், எல்லா தரப்புக்கும் புரியும், குறிப்பா என்னுடைய இந்த இளம் தேவதைகளுக்கு புரியும். புரியாதுங்க. நான் இப்ப பேசட்டுமா? கை தட்டு மட்டும் பேசி வாங்கிருங்க பாத்துறோம். Respected madam, I am suffering from fever. I am unable to attend the class. Please grant me leave for today and with your loving leave. எப்படி கைதட்டு 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 கைதட்டு. எப்படி என் தங்கால கைதட்டிருச்சு. நீ பேசினாவோ சரி அவனுக்கு புரிஞ்சுதா? உன்னை நம்பி தானே இவ்வளவு தூரம் பேசினேன். நாய் ஓலை விட்டுட்டு போனேன். 6 பவுன் போயிடுச்சு எனக்கு. இங்க கூட்டணியில அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டாங்க, பெத்தவங்களும் சேர்ந்து எனக்கு. ஏன் வம்பா இருக்கு? அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் நான் பிடிக்கும். 20 வருஷமா டீச்சரா இருக்கேன், பேசுன லீவ் லெட்டர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன். கை தட்டு பின்னாடி. லீவ் லெட்டர் வெங்காய லெட்டர் அது இங்கிலீஷ்ல வந்து கை லீவ் லெட்டர் தப்புங்க. லீவ் லெட்டர் டீச்சருக்கு எழுதும்போது ரவிங் லைன் போட்டு முடிப்பாங்களாங்க? நான் போறேன். ஏன்? எங்க மாமன் பொண்டாட்டி விளங்காது. தோசை ஊத்தி அவங்க அம்மா நெய் தோசை கொடுப்பாங்க, முருங்கை பொடி தோசை கொடுப்பாங்க, மொட்டு போட்டு தோசை கொடுப்பாங்க. மொட்டை தோசை தோசை தின்னு இந்த மஞ்சள் கெஞ்சுவாங்களா பொண்டாட்டி. போதுமா போதுமா? பாரு ஏன் கேக்குறா? 500 சுகர் இருக்குது, போதுமாண்டா கேட்பாங்க. அந்த 500 சுகர் எப்ப வந்து அம்மானால வந்தது. வலதுகால எடுத்து வச்சு வந்தா அவன் சுகர் வந்து கை தட்டுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சுகர் வந்தவன் தான் அதிகம் தமிழ்நாடு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு அது சுகர் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்ததா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க வலது காலை எடுத்து வச்ச யோகம், கை தட்டுங்க நம்ம. நீ வலது கால எடுத்து வச்ச யோகம் தான் மாசம் மாசம் பிளட் டெஸ்ட் பண்ணி திரியற. அவன் இடது கால எழுதி வைக்கிறான். ஏய் உனக்கு வலது இடதே தெரியலையே, நீ வாக்கப்பட்டு போன குடும்பம் கை தட்டுங்க, அது கும்மி அடிச்ச மாதிரி தான் இருக்கு. அக்கா கை தட்டாதீங்க, நம்ம தான் ஜெயிக்கணும். என்ன இடது கால் எடுத்து வச்சு வலது கால்னு சொன்னது ஜெயிக்கிறதா? அப்படியெல்லாம் இல்லைங்க, பெண்கள் நாங்க ஜெயிச்சிருக்கோம். நீங்க போவோம். தோசை 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 அம்மா இத்தனை தோசை சொல்றீங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளைக்கு என்ன தோசை கிடைக்குது? என்ன தோசை கிடைக்கும்? நெய் தோசை, பொடி தோசை, வெங்காய தோசை, முட்டை தோசை, முந்திரி தோசை. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கிடைக்குது? பிஞ்ச தோசை, தீஞ்ச தோசை, எச்சி தோசை, கருகன தோசை. அன்னைக்கு கொண்டு வந்து வைக்கிறா தோசை, பிக்கிறேன் பிக்க முடியல. என்னடான்னு லைட்டை போட்டு பாக்குற, தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சிருக்கா. ஐயா என்னடா இரும்பு மாதிரியே இருக்குன்னு பார்த்தா இரும்பு தான். சூடா சாப்பிடுவீங்களே. என்னையே அடுப்பு மேலே என்னை உட்கார வச்சு ஊத்த வேண்டியதானே? இவரை உட்கார வச்சு ஊத்திட்டாங்களா இருக்கு, அந்த அதிர்ச்சியில் அடிக்கிறார். நான் கேக்குறேன், இந்த மூஞ்சிக்கெல்லாம் பொண்ணு கிடைச்சதே பெருசு. ஏன் இந்த மூஞ்சிக்கு 10 பவுன் தான் போட்டுட்டு வந்தா, ஏன் அதுக்கு மேல போட்டு கிழிச்சிருவீங்க?
மாட்டீங்களாக்கும். இந்த மூஞ்சிக்கே ஒரு புருஷன் கிடைக்கும் போது இந்த மூஞ்சிக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்காத? கை தட்டுங்க, நான் கேக்குறேன். என்ன பெண்கள் சேர்த்துக்கிட்டீங்க? இங்க பாரு, எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யார் யார் வந்தாங்கன்னு எனக்கு ஆ, தான். என் கெட்ட கரகம் இந்த கருவாச்சி மாமனாரே வந்தாரு பொண்ணு கொடுக்குறேன்னு. எங்க ராஜினி வந்த யோகமே இன்னைக்கு யோகமா இருக்கிறீங்க. ஆமா, யோஹோ. அது வரைக்கும் நம்பி குப்பி பாலத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. ராஜி வந்ததுக்கு அப்புறம் தான் கோபுரத்துக்கு வந்தா. ஏன் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இல்ல? எங்க ராஜினி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பிடிக்க போறோம். ஒன்னார் போல இருக்கும் எங்க குத்துறதுக்கு. ஆள பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஊருக்குள்ள என்ன பேரு? என்ன பேரு? மைனர் மஞ்சுநாதன். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மஞ்சுநாதன், அவ்வளவுதான். சுகர் மஞ்சுநாதன். ஒண்ணு இல்லைங்க. இத்தனை பேசுங்க மஞ்சள்ல பேசுறாரு இல்லைங்க. இறங்கி நடந்து போகும்போது கல்லு தள்ளி கீழே விழுந்து மஞ்சள் ரெண்டா போந்து எங்க மஞ்சள்ல இருக்கிற ரத்த கொட்டுதுக்கா. தட்டுங்க கைய. இருடா இருடா. ஏய், தட்டு. ஏம்மா, சைடுல பொழந்துருமா நடுவுல பொழந்துருமா? நடு மண்டையில நச்சுன்னு பொழக்குங்க எங்க மஞ்சளனுக்கு. பேசுற பேச்சுக்கு பொம்பளைங்க எல்லாம் மோசம், பொம்பளைங்க எல்லாம் நல்ல மோசம். வேலை என்ன எதுவும் சொல்லல. அது தப்பிச்சிடலான்னு வச்சுங்களேன். பஸ்ல போக போக ஒரு கையும் காலும் இழுத்துருச்சுங்க. வெக்கு எங்க மஞ்சனுக்கு. மண்டை பொழந்து ரத்தமா கொட்ட, கை கால் பஸ்ல போகும்போது இழுக்க. நீ எல்லாம் ஒரு குடும்ப குத்து விளக்கு. முதல்ல பல்லு விளக்கு. சை, இப்படி இழுத்துட்டு கிடக்கும் போது யாருக்கா காப்பாத்துவாங்க? யாருக்கா அந்த அம்மன்கிட்ட போய் மடிப்பிச்சை எடுத்து மண்சோறு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதிச்சு அங்க பிரதட்சணை செஞ்சு என் புருஷன் உசுரை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாயேன்னு அந்த மாரியம்மட்டே போய் வேண்டது யாரு? பஸ்ல போய் இழுக்கும் போது பொண்டாட்டி எங்க மாரியம்மன் போவா? கண்டக்டர் தான் கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்துவாரு. ஜிஹெச்ல சேர்த்துவாரு. அப்புறம் யார் பாப்பாங்க? இப்போ பொண்டாட்டிக்கு ஒரு பாயிண்ட் நீ சொல்லணும். புருஷனுக்கு முடியாம இருந்தா பொண்டாட்டி மாரியம்மன் கோயில்ல போய் மடிப்பிச்சை எடுப்பா. இந்த பாயிண்ட்டுக்கு இவனை என்ன பாடுபடுத்தின? மண்டை உடஞ்சு ரெண்டா பொழந்து ரத்தம் கொட்டணும், பஸ்ஸில் போகும்போது வெடுக்குன்னு இழுக்கணும். இந்த 2 பாயிண்ட்டை நீ மக்கள்கிட்ட சொல்லி கைதட்டு வாங்குறதுக்கு இவனை ஐசியூல அட்மிட் பண்ண வச்சியே. மகராசி கைதட்டுங்க. இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து அது விளங்கி பட்டிமன்றம் முடிச்சு சம்பளம் வாங்கல இழுத்து சம்பளம் கரெக்டா உனக்கு கொடுக்கும்போது மட்டும் இழுக்குது. நான் வாங்கிடுறேன், அது வேற விஷயம். உனக்கு கொடுக்கும்போது மட்டும் இழுக்குது. நீங்க வாங்கிட்டீங்களா? உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிடுறேன். அதான் அடுத்த போட்ட என்ன பிட்டு இப்படி இங்க உட்கார்ந்துருந்தவரு இப்பதான்டா பட்டிமன்றமே நல்லா இருக்குதுன்னு நெருங்க வந்தாரு. ஏன் மஞ்சள்ல திட்ட சந்தோஷம் உட்கார்ந்த இடத்துல வந்து வேர்த்துக்குச்சுன்னு தள்ளி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உடனே கடவுள்கிட்ட வேண்டது எப்படி தெரியுமா வேண்டாங்க? மாரியம்மா வேண்டும். பெண்கள் பக்கம் இறங்கி நடந்து போய் பாருங்க. ஏன்? பூ மணக்கும், சந்தனம் மணக்கும், சாண்டில் ஸ்மெல் வரும், ஜவ்வாது மணக்கும், கணவன் மீது கொண்ட பாசம் மணக்கும், யார் பக்கம் பிள்ளைகள் மீது கொண்ட அன்பு மணக்கும். என்னென்ன மணக்கும்? எங்க பெண்கள் பக்கத்துல போய் பெண்கள் பக்கம் நடந்து போனா என்னென்ன சுவாசம்? பூ மணக்கும், சந்தனம் மணக்கும், ஜவ்வாது மணக்கும். நீ சொன்னேன் தான் அன்னைக்கு நடந்து போன விளக்குமாறு பறந்தது. நீ ஏதாவது வம்ப பிடிச்சி இழுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. பெண்கள் பக்கம். இதே ஆண்கள் பக்கம் நடந்து போய் ஆண்கள் பக்கம் நடந்து போனீங்கன்னா பீடி நாரும், சிகரெட் நாரும், ஹான்ஸ் நாரும், சரக்கு நாரும். பெண்கள் பக்கம் நடந்து போனா பூ மணக்கும், சந்தனம் மணக்கும், சவ்வாது மணக்கும். ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும். பீடி நாரும்னு சொல்லாத. ஏன்? பீடி ஸ்மெல் வரும், சிகரெட் வாசனை வரும், பிராந்தி ஸ்மெல் வரும். இப்படி சொல்லு. ஏன்? அப்படிதான் சொல்லணும். ஏன்? அப்படிதான் சொல்லணும். நீ மட்டும் இப்படி சொல்லும்போது நான் ஏதாவது கேட்டேன்னா நடுவில் அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ கேளு. மைக்கு மைக்கு. பூ மணக்கு, பொட்டு மணக்கு, சந்தனம் மணக்கு, செவ்வாது மணக்கு. எப்படி மணக்கு? எப்படி மணக்கு? ஆம்பளை வளர்த்து கொடுக்கல இங்கே நாரி போவு. இவன் பாடு விட்டு இழைச்சவன் எனக்கு வளம் கொடுக்கும்படி பூ வாங்கி வைக்கிறீங்க, பொட்டு வாங்கி வைக்கிறீங்க, செவ்வாது வாங்கி வைக்கிறீங்க. அதான் பீடி ஸ்மெல் வரும். பீடி ஸ்மெல் வரும் அப்படி சொல்லப்படாது. பீடி வாசனை வரும். வாசனை தரும் பீடி.
சரக்கு நாரும்னு சொல்லக்கூடாது. 250 ரூபா ஓட்டு குடிச்சிருக்கு. இப்போ கடை சாத்திட்டாங்கன்னா 350 ரூபா. பிளாக்ல அது நினைச்ச சரக்கு கிடைக்கிறது இல்லை. பொட்டி சரக்கு இல்லை, வெறும் கள்ள சரத்தான் ஓட்டுறியா. சுத்துதாமே அண்ணே, பெண்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நாங்க மாதவம் செய்தது நல்லா கேள்றான். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் இறைவன். சாணத்தை வச்சா பெண்ணுக்கு மட்டும் ஞானத்தை வச்சிருக்கிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் அமையறது என்ன புரோக்கர் கொடுத்து வரமா? அப்படிலாம் சொல்லாதீங்க. பெண்ணும் தெய்வமும் ஒண்ணுங்க. பெண்ணும் தெய்வம் ஒண்ணா? எப்படி பாருங்க, இன்னைக்கு சாமி வந்து ஆடுனது அத்தனையும் பெண்கள் தான். ஆம்பளையா இல்லையே? எங்க அண்ணன்லயே கருப்பு சாமி ஆனா எத்தனை பெண்கள் ஆனாங்க. பெண்ணும் தெய்வம் ஒண்ணுங்க. ஏன் இந்த சாமி கும்பிட போறோமா? ஏன் தெரியுமா பெண்ணும் தெய்வம் ஒண்ணு? எந்த ஆம்பளைக்காவது பேய் பிடிச்சு அடிக்குதா? புங்க மரம் புளிய மரம் சோழ சோழ நானும் பிடிச்சிருக்கிற உன்னால போறேன் போறேன். நாட்டு மரம் நெல்லி மரம் சோழ சோழ நானும் நாய் தந்த உன்னால போறேன் போறேன். அள்ளி வரும் அரச மரம் போறேன் போறேன். நான் அள்ளி தந்த உன்னால போறேன் போறேன். பேய் பிடிக்குது. பேய்க்காவது எங்களை பிடிக்குது, உங்களை பிடிக்காதனாலதான். அப்படி இல்லை, ஏன்னா இனத்தோட தான் சேரும். ஓரின பறவைகள் ஒன்றாய் கூடும். ஆமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பெண்ணும் ஆமையும் ஒண்ணுங்க. எப்படி எப்படி பெண்கள் குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறாங்க, கணவன் கட்டின தாலிய நெஞ்சில சுமக்கிறாங்க, அவங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறாங்க. அது மாதிரி ஆமை எப்படி தன் முதுகுல ஓட்ட சுமந்துட்டு போதே, அது மாதிரியே குடும்ப பாரத்தை பெண்கள் சுமந்துட்டு போறாங்க. பெண்ணும் ஆமையும் ஒண்ணுங்க. கையெழுத்து கொடுத்து காப்பாற்றுவாங்க. பாவம் அவளுக்கு காக்காயா ஆமை போலுங்கிற மாதிரி சொல்லு. ஆமாங்க, பெண்ணு ஆமை ஒண்ணுதான். எப்படிப்பா சொல்ற? குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறாங்க. புருஷன் கட்டின தாலிய நெஞ்சில சுமக்கிறாங்க. புருஷன் கொடுத்த பிள்ளை வவுத்துல சுமக்கிறாங்க. பெண்ணு ஆமை ஒண்ணு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆமை பூந்த வீடு விளங்காதும்பாங்க. அதனாலதான் சொல்றேன். என்னைக்கு இதுக்கு பூந்த வீடு என்னைக்கு விளங்கி இருக்குது? ஆமா, நீங்க வந்தது அப்படியே குடும்பத்தை ஆமை என்ன பேச்சு நடுவுறவுகளே. இப்ப அந்த இத்தனை ஆண்கள் இங்க காத்திருக்காங்க. எதுக்காக காத்திருக்காங்க? இந்த பசங்க இங்க காத்திருக்காங்க. எதுக்காக காத்திருக்காங்க? ஒரு பொண்ணு வராதா? வாழ்க்கை மகிழ்ச்சி ஆகாதா? ஆகுமடா. இந்த 3ஆம் கிளாஸ் படிக்கிற டவுசர்கள்லாம் பொண்ணை எதிர்பார்த்தா உட்கார்ந்து பச்சை வேட்டி பொங்கல் எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பானா அதுல ஒரு நியாயம். ஒளிப்பெருக்கி ரெடி செய்யற தம்பி காத்துட்டு இருக்காரு. எதுக்காக? எப்ப நீ முடிப்ப மைக்க அவ புள்ளை பாக்குற மாதிரி இங்க என்ன விதியா வந்து கொண்டிருக்கிறேன். அத கேளு. தெரிவிட்டு புள்ளை பாக்குற மாதிரி அது இந்த போன் பேசுறது பாக்கணுமே. யாரு? அந்த ஆம்பளை பசங்க போன் பேச. பையங்கெல்லாம் எப்படி ஆம்பளைங்க போன் பேசுவாங்க? சரக்கு வாங்க மறந்துட்டுண்டா ஒரு கவர்ற மட்டும். ஐயா, அந்த பழக்கம் தான் நம்ம டீமுக்கே இல்லையாடா. அட டீமுக்கு இல்லாட்டி என்ன பழைக்கல. பெண்ணு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில போய் கோர்ஸ் எடுத்து வரணும். நம்ம பட்டதாரிட்டு சொல்லிட்டு வாங்கி வச்சிடறான். அந்த பட்டதாரி பாண்டதாரி பச்சை மிளகா கொடுக்க மாட்டானவன். அவனா வரும்போது இது இப்படி ஆம்பளை வெளிப்படையா பேசுவியா? சத்தமா பேசுவாங்க. தம்பி, தாராபுரத்துல ஏறினா திண்டுக்கல் வரைக்கும். வேற அன்னைக்கெல்லாம் தாராபுரத்துல ஏறி பெருந்தர வரைக்கும் ஒரு புள்ள போகணும். அவ்வளவுதான். பெருந்தர வந்தோன்னு ஆம்பளை எப்ப தெரியுமா ஏமாறுறேன்? இந்த முன்னல்ல பொண்ணு பார்த்துட்டு வந்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னா பேசிக்கிறதும் விட மாட்டாங்க. பேச்சுவார்த்தை. அதாவது பெரியவங்க தான் பேச்சுவார்த்தை வச்சுக்குவாங்க. பெரியவங்க பேசுவாங்க, நாங்க பேசிக்க முடியாது. ஆமா, வெடிச்சு கல்யாணம் வைக்க அலங்கார புள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னா அப்பதான் புள்ளையவே பார்ப்போம். இப்ப அப்படி இல்ல. இதுதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு உரப்பாயிட்டு அவங்ககிட்ட கடனை வாங்கினாலும் ஒரு போனை வாங்கி கொடுத்து புது சிம்மு போட்டு கொடுத்து ராத்திரி 10 மணி ஆனாலும் போன வைக்கிறது இல்லை. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவா. அப்புறம் எந்திரிச்சிட்டீங்களா? ஐயோ, உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. என்னாலே உன்னை பார்க்காம இருக்க முடியும். உங்க கண்ணு திராட்சை பழமா, உங்க கண்ணு அப்படி மாம்பழமான பழம் இருக்குது. உங்க காலுக்கு அப்படி பால தண்டாட்ட கால். எந்த காலத்துல போய் கண்ட காலை பார்த்தேன். நீ என்ன சாப்பிட்ட காலையில? எங்க வீட்டுல பூரி சுட்டு எங்க அம்மா. எங்க வீட்டுல சப்பாத்தி பழைய சொத்து தின்றுப்பாங்க. எங்க வீட்டுல பொழுதண்ணி சார்ஜ் தீர்ந்து போனா கொண்டு பிளக் பாயிண்ட்லயே சொருவிட்டு படுத்துக்கிறது. அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு மேல எப்படியே ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் ஒண்ணு இல்லையா ஒண்ணு கூடு
இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இதுக்கு வேண்டிய கல்யாணம் வைப்பாங்க. அதுக்காக கல்யாணம் ஒண்ணு கூடு மொல்ல கூடு சத்தம் இல்லாத கூடு. எங்க அம்மா சத்தம் போடுங்க. அம்மா எல்லாம் பேச தூங்கிருக்கு நல்லா. ஒண்ணு கூடுன்னா ராத்திரி 12:15 கொடுத்துருப்பாவோ. இவன் கட்ட மேல வருத்திருந்து இவன் திருப்பி வாங்க திருப்பி கொடுத்துருவான். இவன் எப்ப பாயில் படுத்திருந்தோ பள்ளி சாயனம் போடுதுன்ட்டு அவன் இவன் கட்ட மேல அவன் பாய் மேல வெடி வெடியா வெடிச்சு காத்தால அவன் அம்மா சாம்பிராணி போட்டுருக்கு. ஊடு பூரா இதேல சாம்பிராணி போடுறேன். என்னன்னு தெரியல மாமா. 2 பொழுதாட 2 பள்ளி பொறிஞ்சு தள்ளிடுது. பொறிஞ்சது இந்த பள்ளி. இதப்பா கல்யாணத்துக்கு முன்ன. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் போன் எடுத்து ஒரு முறைக்கிறான்னா பொண்டாட்டிட்டு இருந்து போன் வருது. அந்த போன் எப்ப வரும் தெரியுமா? ராத்திரி 10 மணிக்கு கையெல்லாம் அரிப்படுத்து எவனாத்தையும் போட்டு தோது பண்ணி ஒரு கோட்டரை வாங்கி பாலக்கட்டையில் வச்சுட்டு அப்பதான் உட்காரு அக்கடான்னு போன் அடிச்சிருவா. ஐயோ நான் திண்டுக்கல்ல போறோம்னு சொன்னேன். இந்த கலதைக்கு எப்படித்தான் மூக்கு வைத்து அடிச்சு தொலைச்சிட்டாடே. ஐயோ போன் அடிக்குதுடா போன் அடிக்குது. நான் பேசவா? என் பொண்டாட்டி நீ என்ன பேசுறேன்? என் தங்கச்சி தானடா. ஹலோ 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 ஹலோ. நானே ஒரு மீட்டிங் இருக்கிறேன். என்ன மீட்டிங்? டே நைட் மீட்டிங். சரக்குக்கு பேர் வச்சா பாரு டே நைட். ஏன் அப்படி பேரு? டெய்லி அடிக்கல நைட்லி அடிக்கல. இவ ஓட்ட பதட்டத்துல பாலா போன மூடி சுத்தி தொலைஞ்சிடும். ஐயோ நாமளும் திரும்பி பார்த்து சாவி விட்டு நோண்டி பார்த்து கடைசி அந்த துண்டை போட்டு கடைசியில பாட்டுல உடஞ்சு இந்த துண்டை வச்சு வடிகட்டி மானம் கட்ட உழப்பு இந்த சண்டாளி வந்தது. கேவலப்படுத்துறீங்க. இந்த லைட்டை கண்டுபிடிச்சது ஆண்கள், மைக்கை கண்டுபிடிச்சது ஆண்கள், கேமராவை கண்டுபிடிச்சது ஆண்கள். ஆனா இந்த ஆண்களையே இந்த சமூகத்துல கண்டுபிடிச்சு தாய்மைங்கிற அவதாரத்துல உலகத்துல உலர விட்டது யாரு? பெண்மைங்கிற தெய்வம். இத்தனைக்கும் காரணம் பெண்கள். இந்த லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, கேமரா கண்டுபிடிச்சது ஆம்பளை, ஸ்டட்டரை கண்டுபிடிச்சது ஆம்பளை, மைக் செட்டர் கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த ஆம்பளை பூரா கண்டுபிடிச்சு பெத்து கொடுத்தது பொம்பளை. அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. இத்தனை வரியும் சொன்னது ஒத்த வரியில முடிச்சுட்டான். ஆம்பளை இல்லாத எங்கிறது உள்ள வந்தது. இத ஒண்ணு சொல்லிடுறாங்க. சந்தேக புத்தி உங்களுக்கு அதிகங்க. யாருக்கு? எங்க நாங்கள சந்தேகப்படுறோம். உங்களுக்கு சந்தேக தம்பி. இதே மாதிரி அன்னைக்கு ஒரு அம்மாட்ட கேக்குற அது சொல்லுது ஆம்பளை இல்லாம புள்ள வருமானா இப்பெல்லாம் ஊசி மூலமா புள்ள பெத்துக்குவாங்கங்குது. ஊசி மூலமா? ஆமா. அப்போ நாளைக்கு கொப்பம் பேர் என்னன்னு கேட்ட ஊசின்னு வைப்பாங்க. பெரியப்பம் பேர் என்ன? தடுப்பூசி. சித்தப்பம் பேரு கொரோனா ஊசி. நல்ல ஊசி. தாய் மாமா கோவிக்ஸ். நல்ல ஊசி. சந்தேக புத்தி உங்க ஆண்களுக்கு தாங்க அதிகம். ஆம்பளைய சந்தேகப்படுறோம். எந்த ஆம்பளையா சந்தேகப்பட்டிருக்கான ஐயா? நல்லா பாத்துங்க. பொண்டாட்டி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா ஆம்பளையும் மச்சானுக்கு போன் பண்ணி கேட்பாங்க. என்னன்னு? ஏன் தங்கம் உங்க அக்கா வந்துட்டாளா? தங்கம் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டாளா பொண்டாட்டிங்கிற அக்கறை தானே. அப்புறம் அவங்க போயிட்டு இங்க வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். என்ன வேலை? அப்பதான் 4 மாப்பிள்ளைகளை கூப்பிட்டு சரக்கு கறக்கு போட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஒரு 4 நாளைக்கு. இப்படித்தான் 10 நாளைக்கு முன்னே பொண்டாட்டி ஊருக்கு போனா. போனவா 10 நாள் கிளம்பிச்சு வாரம்னு போன் அடிச்சா. அண்டா வாராளான்ட்டு ஓட்டு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி சாணி போட்டு வளைச்சு பெனாயில் போட்டு கழுவி பாட்டுல பூரா தூக்கி பக்கத்து வீட்டுல போட்டு அவன் தண்ணியே போட மாட்டான். அவன் பொண்டாட்டி குடிச்சு மசர் பிடிச்சி இழுக்கிறா. குடிச்சு போடுவீன். அவன் வரையில சும்மா சந்திர குச்சி மணக்குது. வந்து வீட்டை பூரா சுத்தி பார்த்தா என்னைய ஒரு சுத்தி பார்த்தா நேரா சோனாக்கர் வீட்டுக்குள்ள போனா போயிட்டு வந்து குரவழி ஏட்டி பிடிச்சான். சிகரெட்டு குடிச்சியான்னு கேட்டான். சிகரெட்டு குடிச்சியா? குடிக்கல. மரியாதையா சொல்லு சிகரெட் குடிச்சியா? ஆமா சாமியான சத்தியமா. ஏன் தம்பி மாபு போட்டு அதை பண்ணி பெனாயில் ஊத்தி இப்படியும் பண்ணியா கண்டுபிடிச்சது? இத்தனை மணி புத்திசாலி கேட்ட எப்படி கண்டுபிடிச்சா எப்படின்னு. எத்தனை குடிச்சீங்கன்னா 3 3 5 மரியாதையை சொல்லுனா 5 அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சின்னு. தீப்பெட்டியில 60 குச்சி வச்சுட்டு போனேன். இப்ப 55 தான் இருக்குது. குடிச்சியா இல்லைன்னு கேட்டு உதைக்கிறாளே. சந்தேக புத்தி எங்களுக்கு உங்களுக்கா? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே சந்தேகப்படுறோம். நீங்க நல்லா இருக்கணும் உடம்பு ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்காக தான் சந்தேகப்படுறோம். என்ன பேச்சுங்க? நீங்க ஆண்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். பெண்கள் வரணும். ஒரு திருமணம் வந்தா பெண்கள் வரணும். அவசியமா வரணும். சித்தாட கட்டிக்கிட்டு சித்தாரம் பண்ணிக்கிட்டு வந்தா போய் சுந்தரவதி மயிலாக வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சித்தாரம் பண்ணிக்கிட்டு வந்தா போய் சுந்தரவதி மயிலாக வந்தாளா. அட்டாள பார்த்து அசந்து போய் நின்னாளா. அட்டாள பார்த்து அசந்து போய் நின்னாளா. முத்தாக வச்சு நெத்தியில சரமு சித்தார கல்லிகளுக்கு முத்தாரம் போட்டானா. சித்தார கல்லிகளுக்கு முத்தாரம் போட்டானா. அப்படி பெண்கள் வந்தா மகிழ்ச்சிங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடிக்கா ஈரோட்ல அறிவான பிள்ளை அழகான பிள்ளைங்க. காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ். அப்படி அடக்க ஒடுக்கமா இருக்குங்க.
லவ் டார்ச்சர். ஆனா அந்த புள்ள திரும்பியே பார்க்கலக்கா. மோசமான ஆள். ஏன் தெரியுமா? ஈரோட்லயே அறிவான புள்ள, அழகான புள்ள, அந்த புள்ளதான். அந்த புள்ள வேற யாரும் இல்ல, அது நான் தான். கிளம்புங்க பட்டிமன்றம் முடிஞ்சது, கிளம்புங்க. பாருங்க எங்க தங்க குட்டிங்க எல்லாம் கை தட்டுறாங்க பாத்தீங்களா? அது தலையெழுத்தேன்னு தட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. நீ அப்படியே தங்கம் அழகா இருக்கு. நானும் அதே ஈரோடு மாவட்டம் தான். மாவட்டத்தை கேவலப்படுத்தாத. எங்க மாவட்டத்தில் கூகுள்ல போட்டு பாருங்க, என் பேர் தாங்க வரும். கூகுள்லயா? கோகுல கூட கேட்டு உன் பேர். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 26 அரியர் ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாங்க. உன்னை காதலிச்சதுனால தானே 26 அரியரே விழுந்து கை தட்டுங்க நான் கேக்குறேன். தட்ட மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்காருன்னா காரணம் நான் வந்து ராசி. கை தட்டுங்க. இந்த அம்மா லட்சாதிபதியா இருக்காரு. அதுக்கு முன்னாடி கோடீஸ்வரனா இருந்த மனுஷன். கட்டுனார். தொழிலாளியா இருந்த மனுஷன் இன்னைக்கு முதலாளியா உயர்த்தி வச்சிருக்கா வளர்மதியோட ராசி. என்ன முதலாளியா இருக்காரு? 4 எண்ணெய் பாக்கெட்டை தொங்க விட்டு ஒரு பொட்டி கடை வச்சிருக்காரு. முதலாளியா இருக்காரு. 4 எண்ணெய் பாக்கெட்டா இருந்தாலும் முதலாளியா உட்கார வச்சு. அந்த எண்ணெய் பாக்கெட்டும் விக்கிறக்கு இல்லையாமே. முட்டி வலி வந்தா பழுத்து தேய்ச்சிக்கிட்டு படுத்துக்கிறது அம்மா. இப்படி அங்க பேசுவீங்க. அப்படி எல்லாம் வாழ்க்கையில எங்க வீட்டுக்காரர் என்ன எப்படி தெரியுமா மகிழ்ச்சியா பாக்குறாரு. நான் வந்ததுனாலதான் அவர் வாழ்க்கை அப்படி சொர்க்கலோகமா இருக்குதுன்னு சொல்லுவாரு. எப்படி தெரியுமா அந்த வாழ்க்கை இருக்கு? பூவு கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, ஆமை கூட சேருமே, மதுர வீரம் ஒன்று போல, சேலையோட நூல் போல, சேலைக்குள் வந்தந்தான், நீ வாழும் சொர்க்கமே, தேடி வந்த வந்தந்தான், மாமாவே அடிமைய செய்தி சொல்லி அவனியில் ஏறி வச்சு செய்தி சொல்ல வந்தவர்தான், எனக்கு செய்தி சொல்ல வந்தவர்தான், சொன்ன சொல்லி கேட்கவில்லை வேலை செய்ய வந்தவர் பதவி வந்தவர் இதுல மாமியார மதிக்கிறதுன்னு சொல்றீங்களே, இங்க இருக்கக்கூடிய பெண்களை சாட்சியா வச்சு நான் சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுங்களா? எப்படிப்பட்ட பெண்கள்? மாமியாரை குலதெய்வமா நினைச்சு வழிபடக்கூடிய புண்ணிய பெண்கள் வாழக்கூடிய புண்ணிய பூமி. அங்க ஒரு அக்கா சொல்லுது, நேத்து தான் குனிய வச்சு குத்தி விட்டு வந்தேன், இன்னைக்கு என்ன குலதெய்வம் குதிந்தம்மான்னு. இந்த அக்கா தலத்தலையா அடிச்சுக்கிறேன். ஆமா, இந்த அக்கா இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கல்யாணமாகி புகுந்து வீட்டுல காலடி எடுத்து வச்சோன்னே மாமனார் மாமியார் அத்தை மாமான்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? அப்பா அப்பா அம்மா. யார? மாமனார. மாமனாரு அப்பா. அப்பா. மாமியாரு அம்மா. நாத்தனாரு அக்கா தங்கை. அப்படி பாசமா பாரு. சரி, அப்படின்னா உங்க அப்பா அம்மாவை என்ன சொல்லுவீங்க? மாமா அத்தைம்பீங்களா? அண்ணா. அப்படி பாசமா பாதுகாக்கக்கூடிய பெண்கள்ங்க. நடுவுல வாழ்க்கையில மகிழ்ச்சினா பெண்கள் வந்தாதாங்க மகிழ்ச்சி. இத்தனை பேர் இங்க இருக்காங்கல்ல, ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஆண்கள் சாட்சியா வச்சு நான் பேசுறேன். நீங்கள் பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும். ஆண்கள் பேசக்கூடிய வார்த்தை எல்லோருக்கும் புரியும். ஆனால் அவர்களுடைய மௌனம் அவர்களை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தாங்க. சபாஸ் சபாஸ் சபாஸ். வீட்டுக்குள்ள சோகத்தோட காலடி எடுத்து வச்சு விட்டத்தை பார்த்து கண்ணுல கண்ணீரோட உட்கார்ந்து இருக்கும் போது சமையல் அறையிலிருந்து ஓடி வந்து மனைவி கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், என்னமாமா ஆச்சு என்னமாமா ஆச்சு. அவன் சொல்லுவான், எல்லாம் போச்சுடி எல்லாம் போச்சுடி, பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆச்சுடி, இனிமேல் நான் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம், நான் செத்து போயிடுறேன்னு ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுகும் போது அந்த மனைவி என்கின்ற பெண் கையை பிடிச்சிட்டு சொல்லுவா, மாமா வெற்றியை விட தோல்விக்குத்தான் மாமா மதிப்பு அதிகம், வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்விதான் நம்மை சிந்தித்து வாழ வைக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையை ஒவ்வொரு ஆணுக்கும் கொடுப்பது யாருன்னு கேட்டா பெண்கள் தாங்க கொடுப்பாங்க. எல்லாம் விட்டுருவாங்க. எல்லாம் விட்டுட்டு செத்து போறேன்னு சொல்லும் போது தான் போட்டிருக்க நகைக்கெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு மூளையா நிப்பாங்க. கணவன் சொல்லுவான், இத்தனை நகை போட்டு வந்துட்டு இப்படி மூளையா நிக்கிறியேடின்னு சொல்லும் போது மனைவி சொல்லுவா, மூளையா நின்னாலும் தாலியோட நிக்கிறேன் இல்ல மாமா, அதுதான் மாமா எனக்கு பெருமைன்னு எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பவள் யாருன்னு கேட்டா மனைவி என்கின்ற தெய்வங்க. அப்படி மனைவியை கேவலமா பேசக்கூடாதுங்க. ஆர்ப்பரித்து வாழ்வது வாழ்க்கை அல்ல, அர்ப்பணித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக் கொடுப்பதால் தான் ஆண்கள் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்ணால் தான் அங்க வாழ்க்கையில வெற்றி பெற. நடுவுடைய உண்மையா நடந்த ஒரு செய்திங்க. சொல்லுங்க. உண்மையா நடந்த செய்தி. ஒரு கல்யாணமான ஒரு 6 மாசம் தான் ஆயிருக்கு. இளம் ஜோடி வண்டியில போகும்போது லாரி வந்து மோதிருச்சுங்க. மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு. கணவனுக்கு இடுப்புக்கு கீழே செயலிழந்து போச்சு. மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க, இனி உன் கணவன் காலம் முழுக்க படுத்த படுக்கையாகத்தான் இருப்பான்னு கை விரிச்சிடுறாங்க.
அங்க இருக்கவங்க எல்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழுப்பா, கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது, உனக்கு வயிற்றுல புழு பூச்சி கூட உண்டாகலையே, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும் போது அந்த மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மனைவி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுங்களா? வெறும் உடல் இன்பங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல, இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. காலம் முழுக்க என் கணவன் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாவேனே தவிர இன்னொரு ஆம்பளைய மனசால கூட நான் நினைக்க மாட்டேன்னு ஒரு பெண் சொல்கிறாள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண்ணால் வாழ்க்கை மகிழ்ச்சி அடைங்க. ஆண்கள் அப்படி இருந்துருவாங்களாங்க? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது புறாவுக்கு வாழ்க்கை, பல ஆண்களுக்கு அது வெறும் வார்த்தையாக மட்டும்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தியாகத்தின் மறு உருவமாக இருக்கக்கூடிய பெண்களால், தாயால், அன்னையால், அக்காவால், சகோதரியால், மனைவியால், மகளால் தான் ஒரு ஆணுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறது என்று சொல்லி மாதா மறுக்கி நாவின் நர்சு வைப்போம், தாதா எனில் கல்விதான் அகலும், ஓதி உடன் வந்தார் மறுக்கின் வாகு பளிப்போம், மனைவியோடு அன்றோ எல்லாம் போனான். ஒரு ஆண்மகனுக்கு மனைவி இருக்கும்போது அவளுடைய அருமை தெரியாது, புரியாது, சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனைவியை இழந்த கணவனிடம் சென்று கேட்டு பாருங்கள், அவர்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் 1000 கதைகளை சொல்லி சொல்லி அழுங்க. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு கை இல்லையே, ஆதரவா தோல் சாயறதுக்கு ஒரு தோல் இல்லையேன்னு மனைவியை இழந்த கணவனிடம் சென்று கேட்டு பாருங்கள். அவர்களின் கண்கள் வருகின்ற கண்ணீர் நமக்கு எல்லா கதைகளையும் உணர்த்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியாக பேச்சினை தொடங்கினாலும் நெகிழ்ச்சியாக நிறைவு செய்திருக்கிற அன்பு சகோதரி வளர்மதி அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையாகவே அப்பனூத்து மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் வழக்காடு மன்றம் வெற்றி பெற்றதாகவே நாங்கள் கருதுகிறோம். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு சிலர் குழந்தைகளை அழைத்து கொண்டு இரவு நேரம் என்பதனாலே சென்றிருக்கலாம். ஆனால் பலரும், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய ஐயாக்கள், சகோதரர்கள் அப்படியே அமர்ந்திருக்காங்க, தாய்மார்கள், என் சகோதரிகள் அமர்ந்திருக்காங்க. பொதுவாக இங்கே அன்னதானம் கொடுத்தாங்க. ஏன் தம்பி? அந்த அன்னதானத்தை போல இந்த பட்டிமன்றமும் ஒரு வகையான தானம். என்ன தானம் தெரியுமா? இது அறிவு தானம். கைதட்டுங்க. இந்த அன்னதானம்ங்கிறது 3 மணி நேரத்திற்குள்ள அந்த உண்ட உணவு செரிச்சிடும். வாய் வழியா குடலுக்கு போன உணவு 3 மணி நேரத்தில் செரித்து விடும் அன்பிற்குரியவர்களே. ஆனால் காது வழியாக இவர்கள் பேசிய, நாங்கள் பேசுகிற இந்த பேச்சை நீங்கள் கேட்கிறீர்களே, இது எப்பொழுது வரை செரிக்காமல் இருக்கும் என்றால், நாம் மரணப்படுக்கையில் கிடக்கிற வரை நம் மனக்கண்ணிலே உழைத்துக் கொண்டே இருக்கும். அப்படின்னா அப்படி நாவன்மையால் இந்த வழக்காடு மன்றத்தை உங்கள் மனப்பந்தலில் அரங்கேற்றி காட்டிய இந்த நாவலர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். பொதுவா ஒரு கிராமத்து மண்ணிலே ஒரு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சி என்பது வெற்றி பெறுமா என்கிற ஒரு ஐயம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நாங்க எல்லோரும் தொலைக்காட்சியில் பேசுகிறவர்கள். நான் ஜெயா டிவில பேசுறேன், தம்பி கலைஞர் டிவில, இன்னும் சன் டிவில, இப்படி எல்லா தொலைக்காட்சியிலும் பேசுகிற பேச்சாளர்கள் தான். ஆனா அப்படி பேசுகிற போது எங்க அரங்கங்கள் இருக்குன்னு தெரியுங்களா? பெரிய ஏசி அரங்கங்கள் இருக்கும். அங்க கால் மேல கால் போட்டுட்டு, கொட்டாவி விட்டுட்டு, பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஏதோ அப்படின்னு வந்து உட்கார்ந்து கேட்பாங்க. ஆனால் சத்தியமாக சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாம் ஏதோ அமர்ந்து கேட்பார்கள். ஆனால் கேட்பதற்காகவே அமர்ந்த கூட்டம் நீங்கள் மட்டும்தான். கேட்பதற்காகவே அமர்ந்த கூட்டம் நீங்கள் மட்டும்தான் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு தீர்ப்புரையாக என் எளிய உரையை உங்கள் மத்தியிலே காணிக்கையாக்க விரும்புகிறேன். நாங்கெல்லாம் நல்லா பேசி நீங்க கேட்டீங்களான்னா சத்தியமாக இல்லை. நீங்கள் நன்றாக கேட்டதால் தான் எங்களால் நன்றாக பேசவே முடிந்தது. சும்மா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. நல்ல இசைக்கலைஞர்கள், நல்ல உண்மையிலுமே தம்பியினுடைய தொடக்கம், தங்கையினுடைய நிறைவு. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அவங்க வார்த்தை, இன்னைக்கு குழந்தைகளை வளர்க்கிறது, தம்பியில ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இவங்களுக்காக என்ன சார் சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். உங்கள் வீட்டு பிள்ளையா சொல்றேன். அம்மா அப்பா சண்டை வராத வீடு எங்காவது இருக்கா தம்பி? வீட்டுல பிரச்சனை இல்லைன்னா கோயில் அந்த ஆத்தாளுக்கு அர்ச்சனையே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அத்தனை அர்ச்சனை நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுல அத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சரி, பிரச்சனை வருகிற போது ஆண் பெண், கணவன் மனைவி, அப்பா அம்மா திட்டிக்குங்க, வேண்டான்னு சொல்லல. கோபத்தை வார்த்தைகள் வெளிப்படுத்தலாம். எப்ப வெளிப்படுத்தணும் தெரியுமா? குழந்தைகள் அருகில் இல்லாத போது உங்கள் சண்டைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இதை உங்க வீட்டு பிள்ளையா நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுங்களா? நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை உங்கள் குழந்தைகள் கவனிக்கிறாங்க.
அன்னைக்கு ஒரு அம்மா அப்பா இடையில சண்டை. இந்த அம்மா அவரை திட்டுது, அவர் இந்த அம்மாவை திட்டுது. ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டா, ஏ முண்டா. பையன் கேட்டான் அம்மாட்ட, அம்மா நான் யாரம்மா, நீ சும்மா குட்டி சாத்தான்ச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாச்சு. அம்மாட்ட போய் கேட்டான், இவங்க குடும்பத்தையே காத்து நிற்கிற காவல் தேவதை. தப்பு சொல்லல, அந்த காவல் தேவதைட்ட தான் போய் கேட்டான், அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமா. அந்த பதிவிரத அந்த தெய்வம் சொல்லுச்சு, பேய் உங்க ஒப்பந்தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழிகிற மாதிரி நான் தான் பிசாசு, தண்டம் உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம், முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபாலாம் முண்டம். ஒரே ஒரு வாரம் தான் ஆச்சு. இந்த பயலோட பெரியப்பா வந்தார். எங்கடா உங்க அப்பன், எங்கடா உங்க அம்மா அப்படின்னார். ஒரே வார்த்தை அம்மா சொன்னான், பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்தில் உட்காருன்னா. செத்தாலும் வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு ஒன்னவன் தான் பெரியப்பன். நான் உண்மையா சொல்றேன், நம் குலத்தினுடைய பெருமையை ஒவ்வொரு திரைப்படத்திலும் நம்ம எல்லாம் வியக்கக்கூடிய வகையிலே ஒரு நடிகர் நடித்து கொண்டிருக்கிறார். நடிகர் சிவக்குமார் அவர்களின் தவப்புதல்வர் சூர்யா அவர்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், எத்தனையோ நடிகர்கள் நடித்த பணத்தில் பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் சொகுசு தியேட்டர்களையும் வாங்கி கட்டுகிற போது ஏழை எளிய குழந்தைகளுக்கு தன்னுடைய ஃபவுண்டேஷன் மூலமாக உதவி செய்து வரக்கூடியவர் தான் சூர்யா அவர்கள். மறந்து விடாதீர்கள். நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமூகமும் இல்ல, எந்த சமூகமாக இருந்தாலும் படிக்க வைக்கிறார்கள். ஒரு வார்த்தை சொல்றேன், பசங்கன்னு ஒரு படம், அந்த பசங்கங்கிற படத்துல ஒரு டைலாக் வச்சிருப்பார். என்ன தெரியுங்களா டைலாக்கு? ஒரே வார்த்தை தான். ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசிரும்னு அந்த ஸ்கூல் மிஸ் ஹெச்எம்ட்ட கூட்டிட்டு போவாங்க தண்டனை கொடுக்கறக்காக. அப்ப தடுத்து நிறுத்தி சூர்யா அவர்கள் பேசுற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பார் அந்த படத்துல. குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். கைதட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நாம என்ன பேசுறோமோ அது குழந்தைங்க பேசும். அப்பா சிகரெட் பிடிச்சா அதுவும் சிகரெட் பிடிக்குங்க. அம்மா ஒரு வார்த்தை பேசுதுன்னா அதுவும் பேசும். அப்ப குழந்தைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம் ஆசான் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான். அதனாலதான் அந்த காலத்துல புலமை பித்தன் ஒரு பாட்டுல கொடுத்தான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. நானாராரோ என்று தாளாட்ட, இன்னும் யாரோ வந்து பாராட்ட. கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்புள்ளவரிய பிள்ளை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை. நானாரோ என்று தாளாட்ட, இன்னும் யாரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை ஒரு சந்தம் இனி கட்டி போகிலுடன் கண்டு முலகில் மேலழித்து வைப்பேன். நானாரோ என்று தாளாட்ட, இன்னும் யாரோ பாராட்ட. ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒரு 2 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிடலாம். எல்லாரும் அம்மா அப்படியே, அம்மா 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 அப்படியே உட்காருங்க. அம்மா 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 நடுவுற பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க. உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஊருக்கு போய் எல்லாரும் ஒன்னா தானே தக்காளி சோறு சாப்பிட்டோம். போடான்ட்டு கட்டப்பை தூக்கிட்டு கிளம்பிருச்சு. கெஞ்சினாலும் விட மாட்டேன்டா போடான்னு. அவன் வேதனை அவனுக்கு தான் தெரியும். இவங்க 2 பேரும் இடையில 2 தடவை எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் 2 லிட்டர் தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு இந்த பக்கமும் திரும்ப முடியாமல், இந்த பக்கமும் திரும்ப முடியாமல், முக்கவும் முடியாமல், முனகவும் முடியாமல் நான் உட்காந்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம். ஏன்னா
நம்ம ஊருக்கு என எங்களுக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. இந்த மேடையில் முழங்குகிற தமிழுக்காக ஒரு 5 நிமிடம் காத்திருங்கள். ஒரு 5 நிமிடம். ஆண்களால் தான் அப்படின்னாரு. ஒரே ஒரு தீர்ப்புரையாகவே இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். பெண்கள் 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 நீங்களே அதே ஒரு பெண் தானமா உறவுகளையே அறிமுகப்படுத்துற. அம்மா யார் அப்பா யாருங்கிறதையே அம்மா சொல்லிதானே தெரியும். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு நம்முடைய வேதம் சொல்லுது. அந்த காலத்துல ஒரு பாட்டை அழகா கொடுத்தாரு, நம்ம இளையராஜா கொடுத்தாருன்னு. இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. நல்லா இசைச்சாங்க இந்த பாட்டு. இசைஞானியினுடைய அற்புதமான பாட்டு. நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க பெண்கள்ல மனைவிட்ட கூட சில குறைகளை நீங்க கேட்கலாம், சொல்லலாம், நான் இந்த மறுக்கல. ஆனால் குறை சொல்ல முடியாத ஒரு பெண்மை உறவு இருக்கிறது என்றால் அது வேறு யாரும் இல்ல, வீட்டில் இருக்கிற நம் தாய் தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஆண் மக்கள் மனசாட்சியோட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன தெரியுங்களா? பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி. இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்ச மனைவி தான் இனி வரக்கூடிய 7 ஜென்மத்துக்கும் வரணும்னு நினைக்கிற ஆண்கள் கைதட்டுங்க. அந்த 2-3 ஐயா கைதட்டுறாங்க. பரவாயில்ல, ஏன் நல்லா இறுக்கி வச்சிருக்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் பட்டதாரி, என் தங்கச்சி ராஜி பாத்துரும். சரி, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச மனைவிதான் இனி வரக்கூடிய ஜென்மத்திலும் வேணும்னு நினைக்கிற ஐயாக்கள் கைதட்டுங்க. அப்படிங்கும் போது ஒரு சில ஐயாக்கள் கைதட்டினாங்க, மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஜென்மத்துல எனக்கு வாச்ச அம்மா தான் எல்லா ஜென்மத்திலையும் வேணுங்கிறவங்க கைதட்டுங்க. மனைவிக்காக கைதட்டுங்கன்னு சொல்லும் போது சிலருடைய கைகள் தான் தட்டின. ஆனால் அம்மாதான், இந்த அம்மா தான் எனக்கு எல்லா ஜென்மத்திலும் வேணுங்கும் போது ஆண் பெண் என்கிற பேதம் இல்லாம எல்லாரும் கைதட்டினீங்களே. அப்படி தாய் என்கிற உறவுகிட்ட என்ன இருக்கு? கண்ணதாசன் தாங்க சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் வாழ் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் எதுன்னு தாய சொன்னான். இங்க ஒரே ஒரு வார்த்தை தாங்க. நம்முடைய வேதங்கள் 4 இருக்குங்க. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் இருக்கு. இந்த 4 வேதங்கள்ல பழமையான வேதம் எது தெரியுங்களா? ரிக்வேதம். தெரிஞ்சுக்குங்க. அந்த ரிக்வேதத்துல ஒரு வரி இருக்கு, என்ன தெரியுங்களா? தெய்வம் மனுஷ ரூபேனாம் அப்படின்னு ஒரு சன்ஸ்கிரிட் வரி இருக்கு. என்ன சார் அர்த்தம்? தெய்வம் தெய்வமா வராது, மனுஷ வடிவத்துல தான் வரும். அதுக்கு கீழே விளக்க உரை எழுதினவங்க என்ன எழுதியிருக்காங்க தெரியுங்களா? அப்படி மனுஷ வடிவத்துல வந்தா யாருடைய வடிவத்துல வரும்னு எழுதுனா அம்மாவோட வடிவத்துல தான் தெய்வம் வரும்னு எழுதுறான். அம்மாவோட வடிவத்துல தான் தெய்வம் வரும்னு எழுதுறா. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் அடுத்தவர்களுக்காக எல்லாவற்றையும் வாரி வழங்குகிற ஒப்பற்ற கருணை கடல் இதே. நான் மீண்டும் சொல்றேன், அன்பான நம்முடைய பொன் கவுண்டச்சி அம்மன் ஒவ்வொரு வீட்டிலும் தான் வாழ முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக தாயை நம் வீட்டில் படைத்திருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள். வேற யாரும் இல்லை. அந்த பொன் கவுண்டச்சி அம்மன் கோயிலுக்கு போய் அவ பாதத்துல விழுந்து வணங்க முடியலையா? யாரும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெற்றெடுத்த தாயின் பாதத்தை தொட்டு வணங்குங்கள். 1000 முறை அந்த அம்மனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கியதற்கு சமம். அப்படின்னா அந்த தாய் என்கிற பெண்மை இல்லாம வீடு சிறக்குமா? அந்த தாய் என்கிற பெண்மை இல்லாம நாடு சிறக்குமா? ஒரே ஒரு வார்த்தைங்க, இளையராஜாவுடைய பாட்டை தம்பி விரும்பி கேட்டதுனாலேயே அந்த பாடலை சொல்லி முடிக்கிறேன். கடைசி காலத்துல அம்மாவுக்கு நான் மீண்டும் சொல்றீங்க, நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. அம்மா இங்க இருக்கலாம், அப்பா இங்க இருக்கலாம், அம்மா அப்பா கூட காலமாய் போய் அம்மா மட்டும் இங்க இருக்கலாம். எந்த நம்பிக்கையில் அந்த அம்மா இருப்பா தெரியுங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறத விட யார் எதிர்பார்க்கிறது அதிகமா இருக்குன்னு தெரியுங்களா? ஒரே ஒரு பிள்ளை, கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளை, அதுவும் மெட்ராஸ்ல இருக்கோ, பெங்களூர்ல இருக்கோ, பாண்டிச்சேரியில இருக்கோ, வெளியூர்ல இருக்கோ. ஆனா திருவிழா நடக்கணும்னு எல்லாரையும் விட, ஏன் அந்த நம்முடைய அற்புதமான பொன் கவுண்டச்சி அம்மனை விட திருவிழா நடக்கணும்னு ஒரு அம்மா நினைப்பா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த திருவிழாவை முன்னிட்டாவது நம்ம குழந்தை வருமே ஊருக்கு, அப்பன் அவனுக்கு வயிறார சோறு போட்டு அவன் பேரம்பேத்தியோட அதை ஒரு 4 நாள் பார்க்கலாமேங்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த தாய் காத்திருப்பாங்க. அந்த தாய் இறந்துட்டா, அந்த தாய் இறந்துட்டா
உண்மையா சொல்றேன், ஒரு திரைப்படத்துல பொன்னடியான் என்கிற அற்புதமான நாட்டுப்புற கவிஞன் எழுதுனா, அந்த தாய் இறந்து கிடக்கிறா, வந்து சேர முடியல மகனால, யாரோ கொள்ளி வச்சுட்டாங்க, மகன் முறையாகிற யாரோ கொள்ளி வச்சுட்டாங்க, சிதையிலே எரிந்து சாம்பல் பூத்து கிடக்குது. அந்த சாம்பலை எடுத்துட்டு தாமதமா வந்த அந்த மகன் தன் முகத்திலும் மார்பிலும் அடித்து கொண்டு அழுவதாக ஒரு பாடல இசைஞானியின் இசை, பொன்னடியானின் வரி, ராஜ்கிரண் மகனா நடிச்சான்னு சொல்ல மாட்டேன், மகனாவே வாழ்ந்திருப்பாருங்க அற்புதமா. அந்த படத்தை அந்த பாட்டை எப்பாவது கேட்டு பாருங்க. நான் கேட்கிறேன், பெண் 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 என்று ஏளனமாக பேசுகிறோமே, இந்த தாய்மை என்கிற ஒன்றை இவர்களால் குறை சொல்ல முடிந்ததா? பெண்ல மனைவியை குறை சொன்னீங்கல்ல, தாயை உங்களால குறை சொல்ல முடிஞ்சதா? தன் வயிற பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே, தன் உயிர பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே, நோயாலே நான் படுத்தா நோன்பிருக்கும் ஆத்தா, தீமோண்டு பார்த்து விட்டா தீந்திடுமா ஆத்தா, பெற்றவளே புள்ளி வச்ச பாவத்துக்கே கவிந்து புள்ளி வைக்க உடலையே, இனி அன்றிரவும் பெற்றிடவும் அம்மா போலையா, கோயிலை காக்க மறந்திட்ட பாவியடிக்கும், வயிறையும் ஒற்றி வளர்த்திட்ட பாவியடிக்கும். கைதட்டல் கொடுங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். குடும்ப உறவுகளால் பிரச்சனைன்னு வாழ்க்கையை வெறுத்து சாமியாரா போன எத்தனையோ ஆண்களை நம்மால காட்ட முடியும், சாமியாரா போன எத்தனையோ ஆண்களை காட்ட முடியும். ஆனா இந்த உலகமே தன்னை எதிர்த்தாலும், இந்த உலகமே தன்னை வெறுத்தாலும், தன் குடும்பத்தை விட்டு போகாத தாய்மார்கள் தான் அந்த கடவுளுக்கே நிகரானவர்கள். இன்னும் சொல்ல போனா, தாயின் வாழ்வு முடிந்து விட்டால் தந்தை வாழ்வு நிலைப்பதில்லைன்னா, மனைவி இறந்துட்டான்னு வைங்கள, மனைவி இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கணவனும் என்ன நினைக்கிறான் தெரியுங்களா? என்ன சாப்பிடலாம், என்ன தம்பி என்ன சாப்பிடலாம், காலையில் இட்லி சாப்பிடலாமா, இரவு பூரி சாப்பிடலாமா, உப்புமா சாப்பிடலாமா, அந்த குழம்பு சாப்பிடலாமா, இந்த குழம்பு சாப்பிடலாமா? எப்போ மனைவி இருக்கின்ற வரை, மனைவி என்கிற பெண் இருக்கிற வரை என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கிற கணவன், மனைவிங்கிற ஒரு உறவு செத்து போய்விட்டால் எங்க சாப்பிடலாம்னு யோசிக்கிறான் பாத்தீங்களா? அங்கேயே பெண் ஜெயிச்சிடறான், அங்கேயே பெண் ஜெயிச்சிடறாங்க. நீங்க தாய்க்கு பின் தாரம் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? பிறந்ததிலிருந்து ஒரு 27-28 வயசு வரைக்கும் அம்மா ஊட்டி ஊட்டி ஒரு ஆணை வளர்க்கிறாள். 27 வயசுக்கு அப்புறம் செத்து போற வரைக்கும், இந்த மண்ணுக்குள்ள உடம்பு புதையிற வரைக்கும், அல்லது கட்டையில எரியிற வரைக்கும் பொண்டாட்டி தான் பாதுகாக்கிறாள் என்பதற்காகத்தான் தாய்க்கு பின் தாரம்னா. இருக்கிற ஆண் மக்களை உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உங்கள் மனைவியை பெற்றெடுத்த தாயை போல பாதுகாருங்கள். கைதட்டுங்க, தப்பே இல்லை. அதட்டலும் மிரட்டலும் அல்ல. உங்க அம்மாவை எப்படி பாதுகாப்பீங்களோ அதே மாதிரி பொண்டாட்டியை பாதுகாங்க. என்னடா இந்த தம்பி இப்படி சொல்றானே நினைக்காதீங்க. ஏன் தெரியுங்களா? உங்கள் மனைவியை நீங்கள் தாயாக பார்த்தால்தான் நீங்கள் முதுமையிலே படுக்கையிலே கிடக்கிற போது உங்களை அவள் ஒரு குழந்தையாக பார்ப்பாள் என்பதை மறந்து விடாதீர்கள். சார், இப்ப நாடி நரம்பு முறுக்கேறி இருக்கும்போது என்னடி கேட்கலாம். ஆனா அதே அந்த முறுக்கெல்லாம் குறைஞ்சு சுண்டி போய் எலும்பும் சதையுமா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட முடியாம கயித்து கட்டல்ல சாஞ்சு கிடக்கும் போது அந்த என்னடி வராது. கட்டல்லையே இருந்துட்டு கட்டல்லையே மலம் கழிக்கும் போதும் கட்டல்லையே சிறுநீர் கழிக்கும் போதும் வாய் வழியா உண்ண முடியாம கஞ்சியா 2 சொட்டு ஊட்டும் போது அம்மான்னு அழைப்பான் பாத்தீங்களா? பெத்த தாய்க்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்மகனும் அழைக்கக்கூடிய உறவு தன்னுடைய மனைவி என்கிற உறவு என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பிற்குரியவர்களே, தாய்க்கு அடுத்ததாக அந்த இடத்தை நிரப்பக்கூடிய இடத்தில் மனைவி இருப்பதால் என்றைக்கும் ஆண்களை காட்டிலும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் பெருமைக்கும்
எப்பொழுதும் காரணமாய் இருப்பவர்கள் ஆண் மக்களை காட்டிலும் பெண் மக்களே என்று எளிய தீர்ப்பை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து இறுதி வரை இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த காணிக்கைகளை நிறைவாக்கி நாங்கள் நிறைவு செய்கிறோம். இதுபோல நல்ல நிகழ்ச்சிகளை எங்கள் அன்பு தம்பி தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவை அழையுங்கள். இன்னும் பல்வேறு தலைப்புகளில் நாங்கள் பேச காத்திருக்கிறோம் என்று சொல்லி நல்ல மண்ணை நல்ல மக்களை தரிசிக்க காரணமாக இருந்த அப்பனூத்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கும் ஸ்ரீ கலியபெருமாள் கவுண்டருக்கும் ஸ்ரீ பொன்கமுண்டச்சி அம்மனுக்கும் கோடி நன்றிகளை அவர்கள் பாதங்களில் பதிவு செய்து பிரிய மனமில்லாமல் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.